டியான்ஜிங் இன்சிடென்ட் 1856ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் சீனாவில் உள்ள நான்ஜிங் நகரில் டியான்ஜிங் படுகொலை சம்பவம் நடந்தேறியது. இது தைப்பிங் கிளர்ச்சியின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சீனாவின் பிங் வம்ச ஆட்சிக்கு எதிராக ஹாங் சிகுவான் என்பவர் தலைமையில் ஒரு மாபெரும் கிளர்ச்சி வெடித்தது. இது தைப்பிங் கிளர்ச்சி எனப்பட்டது. இந்த கிளர்ச்சியாளர்கள் தைப்பிங் சொர்க்க ராஜ்யம் என்ற ஒரு புதிய அரசை உருவாக்கி நான்ஜிங் நகரை அதன் தலைநகராக்கினர். அவர்கள் அந்நகருக்கு சொர்க்கத்தின் தலைநகர் என்ற பொருள்படும்படியாக டியான்ஜிங் என்று பெயரிட்டனர். இந்த ராஜ்யத்தின் மன்னராக ஹாங் சிகுவான் முடிசூடினார். அவருக்கு ஆதரவாக 4 பகுதிகளின் அரசர்கள் இருந்தார்கள். கிழக்கு அரசர் யாங் சிகுவான் 4 அரசர்களில் மிகவும் திறமையானவராக இருந்தார். அவர் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரைவில் பெருக்கிக் கொண்டார். ஒரு சமயத்தில் தானே கடவுளின் குரல் என கூறி சொர்க்க ராஜ்யத்தின் அரசர் ஹாங் சிகுவானையே தனக்கு முன் மண்டியிடுமாறு வற்புறுத்தினார். அதேபோல் வடக்கு மன்னன் வெய் சாங்காயை அடித்து துன்புறுத்தியதோடு இறக்கை மன்னன் ஷி டகாயின் தந்தையை சவுக்கால் அடிக்கச் செய்தார். இதையடுத்து யாங்கை ஒழிக்க ஒரு சதித்திட்டம் உருவாக்கப்பட்டது. 1856ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் வடக்கு அரசர் வெய் சாங்ஹுய் கிழக்கு அரசர் யாங் சிகுவானின் அரண்மனையின் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார். யாங் சிகுவானும் அவரது குடும்பத்தினரும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட கொலையுடன் நிற்கவில்லை. யாங் சிகுவானின் ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என பல்லாயிரக்கணக்கானோர் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். இது தைப்பிங் ராஜ்யத்தின் உள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு இரத்த களரியை உருவாக்கியது. இந்த படுகொலைகளுக்கு பிறகு வெய் சாங்காய் அதிகார வெறி கொண்டு ரெக்கை மன்னன் ஷி டகாயின் குடும்பத்தையும் கொன்றார். இதையடுத்து ஷி டகாய் நகரத்தை விட்டு வெளியேறினார். வெய் சாங்காயின் கொடூரமான செயல்கள் அதிகரித்ததால் அவரை கொல்லுமாறு மன்னர் ஹாங் சிகுவான் உத்தரவிட்டார். இவ்வாறு கிளர்ச்சியின் முக்கிய தலைவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு அழிந்து போனதை அடுத்து 1864ஆம் ஆண்டில் கிங் வம்சம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. டியான்ஜிங் படுகொலை என்பது தைப்பிங் கிளர்ச்சி என்ற வலிமையான இயக்கத்தின் ஒற்றுமையை சீர்குலைத்து அது தோல்வியடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக வரலாற்று பக்கங்களில் பதிவானது.